கங்கையை தூய்மைப்படுத்தும் திட்டம் அப்படின்னு அங்கே இருக்குது வட இந்தியாவில். ஏன் இருக்குன்னா, கங்கையில் அவ்வளோ வெள்ளம் இருக்கும், எல்லோரும் போய் குளிப்பாங்கன்னு வருஷம் பூரா தண்ணி இதாகும். கங்கையை காவேரியோடு இணைக்கணும், இந்தியா பூரா இணைக்கணும்னு கோரிக்கை. ஏன்னா அவ்வளோ தண்ணி வீணாகுது. அதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எந்த மத்திய அரசாங்கம் அப்போ பிஜேபி வந்தோடனே அதை தூய்மைப்படுத்தணும், எல்லாம் செத்த பணத்தெல்லாம் தூக்கி அதில் கரைப்பாங்க, போடுவாங்க, ரொம்ப குப்பைகளாக இருக்கும், அதை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு அங்கே ஒரு திட்டம், கங்கை தூய்மைப்படுத்தும் திட்டம். இதை எவனோ எழுதி கொடுத்துருக்கான், அந்த கருணாநிதி டிவியில் வேலை பார்க்குறவன் எவ்வளோ முட்டாள் எழுதி கொடுத்துட்டான். அதை போய் படிக்கிறாரு. என்னென்னா, கங்கையை தூய்மைப்படுத்தும் திட்டம் மாதிரி காவேரியும் திட்டம் தூய்மைப்படுத்தணுமா? காவேரியில் எங்கே தண்ணி வருது? காவேரியில் தண்ணி இல்லாமல் அவன் பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கான். உங்கள் அப்பாவை வர்ற தண்ணியும் கெடுத்து 1974 அவன் குறுக்கணை கட்டும்போது தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் காவேரியில் அவனை விட்டால் தானே கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வாயவே திறக்கிறதில்ல. அங்கே வெள்ளம் கர்நாடகாவில் வெள்ளம் அதிகமான திறந்து விடலாம். இப்போ மற்ற நரம்புறம் நீங்கள் மண்ணள்ளிக்கிட்டு இருக்கீங்களே, வெறும் காவேரியாக தானே இருக்குது. காவேரி இப்போ எங்கே தூய்மைப்படுத்துறது? நீங்கள் என்ன பண்ணலாம், காவேரியும் கட்சிக்காரர்கிட்ட காப்பாற்றுறேன்னு சொல்லணும். மண்ணடுறான், கட்சிக்காரர்கிட்ட காப்பாற்றணும். அது இல்லாமல் தண்ணி இல்லாத காவேரியை எங்கே தூய்மைப்படுத்த போகிறாருப்பா? கங்கையை தூய்மைப்படுத்துறதுக்கு இதுக்கும் ஒப்பிட முடியுமா? இந்த காவேரியில் தண்ணி ஒழுங்காக வர்றதில்லைங்கிறது எழுதி கொடுத்த ஆளுக்கு தெரியாதான்னு தெரியல.